உண்மையாய் மன திரும்புகிறவனை தான் கர்த்தர் மன்னிப்பார். நல்லா பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எழுதப்பட்டிருக்கு, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக. யாரு இந்த மனுஷர்கள்? ஓகே, பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இவங்க அந்த செய்தியை கேட்ட உடனே இருதயத்துல குத்தப்படுறாங்க. அப்படின்னா they come to their sense. அப்பதான் அவங்க கண்ணு திறக்கப்படுது. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இயேசுவை நம்ம சாக அடிச்சிட்டுமா, இயேசுவை நம்ம கொலை செய்துட்டுமான்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தம் உண்டாகுது. உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஜனங்க வருத்தம் படுகிறார்கள். ஓகே, they are regretting. இது மன திரும்புதல் இல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும், வருத்தப்படுகிறதுக்கும் மன திரும்புகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. ஐயோ, நம்ம பண்ணது தப்பாச்சே, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாத, இது வருத்தம். இது பேர் என்னது? வருத்தம். people get confused with these two things. வருத்தம், நான் வருத்தப்பட்டேன்னா அது பேர் மன திரும்புதல் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு காரியத்தை பண்றோம், நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சு அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், ஐயோ இப்படி பண்ணிருக்க, இப்படி பேசியிருக்க கூடாது, அவங்கள பார்த்து முறைச்சிருக்க கூடாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது பேர் என்னது? இதுவும் மன திரும்புதல் ஒண்ணா இல்ல. இட் இஸ் நாட் த சேம் அட் ஆல். சோ அனைவரும் நினைக்கிறாங்க, நான் என் பாவத்தை குறித்து நான் வருத்தப்பட்டேன், ஆண்டவர் மன்னிச்சிட்டார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் நீங்க மன திரும்பாமல் மன்னிக்க மாட்டார். உன் வருத்தத்தினால் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகல, மன திரும்புதனால் தான் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஸோ clearly understand this. பாருங்க, ஒரு மனுஷன் மன திரும்புகிறதுக்கு முன்பாக முதல்ல நடக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருத்தம் உண்டாகும். நான் செஞ்சிருக்க கூடாது, தப்பாச்ச, நான் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாமே, நான் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே, என்னுடைய செயல்களை நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமே. இது வருத்தம். வருத்தம். ஹல்லேலூயா. You feel bad about what has happened. நடந்ததை குறித்து உனக்கு ஒரு வருத்தம், வேதனை உண்டாகும். இது வருத்தம். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, ஜனங்க எழுதப்பட்டிருக்கு, இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஐயோ, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, இவரை போய் சாக அடிச்சிட்டோமே, இவரை போய் நம்ம போயிட்டு குரூசிஃபைல கட்டிட்டோமே, நம்மளும் இல்ல ஈடுபட்டுட்டோமே, நம்மளும் இல்ல இதுல பங்கு எடுத்துட்டோமே ரத்தத்தின் மேல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் உண்டாகும். லூக்கா 15:7 எடுத்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெரியும். யாரு? இளையகுமாரனுக்கு புத்தி தெரியுதா? என்ன ஆகுது? புத்தி தெரியும் பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். பாருங்க, அவன் அந்த பாதையில போய் அந்த வாழ்க்கைய வாழும் பொழுது பண்றதுதான் சரி, அது தப்பே இல்ல, யாரு செஞ்சுட்டேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த டார்க்னஸ். ஓகே, ஆனா ஒரு சிச்சுவேஷன் வருது, அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான், கையில காசு கூட சாப்பிட ஒண்ணுமே இல்ல, பன்றியோட அந்த சாப்பாடு அது கூட கொடுக்க மாட்டான்னு, அப்பதான் புத்தி தெரியுது. இப்ப அவன் என்ன சொல்றான், என் தகப்பன் வீட்டுல கூட வேலைக்காரனுக்கு சாப்பாடு இருந்துச்சு, எனக்கு இங்க சாப்பாடு இல்ல, இங்க ஒரு பொல்லாத எஜமானா இருக்கிறான், எங்க அப்பா நல்ல எஜமானா இருந்தாரு, வேலைக்காரனுக்கு நல்லா சாப்பாடு வயிறு நிறைய கொடுத்தாரு, நான் அவருக்கு பிள்ளையா இருந்து அவர் விட்டு விலகி வந்து இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம பன்றியோட சாப்பாடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி அவன் அப்பதான் புத்தி தெளிகிறான். இப்ப நடக்குது, வருத்தம் உண்டாகுது. சாம அங்கேயே இருந்திருக்கலாம், பேசாம அங்கே வந்திருக்க கூட. இதுதான் வருத்தம். we are going through many things in our life. நான் உங்களுக்கு அது வார்த்தையினால் புரிவிக்கிறேன், வார்த்தையினால உங்களுக்கு அதை நான் புரிய வைக்கிறேன். அப்பதான் நீங்க சரியா மன திரும்ப முடியும். சோ பேசிக்லி இதான் நடக்குது. பரிசுத்த ஆவி நம்மளுக்கு நம்ம பாவத்தை உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது வருத்தம் உண்டாகும். பேதுரு அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பாவம் உணர்த்தப்படுது, வருத்தம் உண்டாகுது. நீ பண்ணது தப்பு என்று காமிக்கிறது தான் பரிசுத்த ஆவியோட வேலை. இப்ப நம்ம அந்த குற்ற உணர்ச்சி உண்டாகும் பொழுது, ஓகே, நம்மளுக்கு அங்க கன்விக்ட் ஆகும் பொழுது இங்க தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். எங்க போவோம்? மன திரும்புதலுக்கு போவோம். Sadly, many Christians just stuck in between regret and repentance. நிறைய கிறிஸ்துவாசிங்க இந்த வருத்தத்துக்கும் மன திரும்புதலுக்கும் நடுவுலே இருக்கிறாங்க. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இதுதான் ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட். நீங்க வருத்தத்தை முடிச்சோன்னே சில பேர் நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல, நம்ம தான் விழுந்துட்டோமே, நம்ம தான் பாவம் பண்ணிட்டோமே, நம்ம தான் பேசிட்டோமே, தொடர்ச்சி அதே செய்யும். ஒரு வாட்டி பண்ணாலும் அதே பாவம் தான்
10 வாட்டி பண்ணாலும் அதே தப்பு தான். இதுதான் டேஞ்சரான ஜோன். இதுதான் டேஞ்சரான ஜோன். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அதான் வருத்தத்துக்கும் மன திரும்புதலுக்கும் நடுவில் இருக்கீங்க. இந்த நடுவில் இருந்து நீங்க இன்னொரு பாதையை எடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா? நான் அப்பதான் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி, திருப்பியும் பண்ணுவோம், இன்னும் 1000 தடவை பண்ணுவோம், திருப்தி ஆகிற வரைக்கும் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம், அப்புறம் திருந்திக்கலாம். அந்த டைம்ல திருந்த முடியாது, திருந்தவே முடியாது. பாவத்தை தொட்டு பார்க்கறது நெருப்பு தொட்டு பார்க்குற மாதிரி. ஒரு வாட்டி மாட்டினா உங்களுக்கு வெறிச்சிடும். நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சும்மா டச் பண்ணி பார்த்தேன், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அது மட்டும் செஞ்சிடாது. எபிரேயர் 6 எழுதப்பட்டிருக்குது, ஆவின் வரங்களையும் அபிஷேகத்தையும் மகிமையும் அடைந்தவன் அவன் விழுந்து போனால் மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் இம்பாசிபிள். அந்த தேவ பயத்திலேயே நீ போயிட்டு நீ சேஃபா இருப்ப. அந்த தேவ பயத்துல கொஞ்சம் தடுமாறி விழுந்துதான் பாப்பமேன்னு விழுந்தனா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் தேவ பயத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கம் பண்றோம். வேணாம், விழுந்துடாத, ஆபத்து ஆபத்து. People don't like Christianity from the first century because they are only receiving a message of warning. முதல் கிறிஸ்துவ பார்த்த கூட அப்படி இப்போ இருக்கு. ஏன் அநேகரு கிறிஸ்துவ பிடிக்காதுன்னா, முக்கியமாக இந்த மாதிரி சபைகளை பிடிக்காதுன்னா, ஏன்னா எச்சரிப்பின் சத்தம் தான் அதிகமாக இருக்கு. They only receive warning all the time. ஆனால் அதுதான் சரியா கொண்டு போகும். But they don't want that. வேண்டாம், இங்கே வந்தால் மனசு கஷ்டமாக இருக்கு, என்னோட பாவத்தை சுற்றி காமிக்கிறாங்க. பாஸ்டர் நேராக கூப்பிட்டு சொல்லலை, ஆனால் அந்த சேதிலேயே மனசுலாம் கூத்துச்சு. ஹல்லேலூயா. But this is what you should understand. இதுதான் வேண்டும். இத்தனை நாள் உனக்காக நீ வாழ்ந்த, நீ கர்த்தருக்காக வாழணும்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? So this you should understand very clearly. Hallelujah. அப்ப பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம சரியான முடிவு எடுக்கணும். வருத்தப்படுறோமா, மனம் திரும்பணும். என்ன பண்ணும்? மனம் திரும்பணும். நீங்க வருத்தப்படும் பொழுது நீங்க பாவத்தை இனி கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா it will be danger for your soul. உங்க ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இது மாறிடும். நீங்க வருத்தத்தோடு இருந்து அப்படியே மன திரும்புவதுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா உங்கள் ஆத்மாவை நீங்க தப்ப வைக்கலாம். ஹல்லேலூயா.